ஹாய். வீடியோ போட்டு நிறைய நாள் ஆச்சு. நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் ஒரு மாதம் கூட ஆச்சு நான் வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் நான் மறுபடியும் வீடியோக்குள்ளே வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் விலை ஏறிடுச்சு. விலை ஏறினாலும் பரவாயில்ல, தட்டுப்பாடு வந்துருச்சு, கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணேன்னா, வீட்டில் விறகு கிடந்துச்சா, அது வச்சு சூப்பராக அடுப்பில் வீட்டில் சோறு அடுப்பில் வச்சு, அது கொஞ்சம் டைம் ஆகுறதுனால சோறு மட்டும் அடுப்பில் வச்சுக்கிறேன். பாருங்கள், சூப்பராக கொதிச்சிருச்சு. ரெண்டு கம்பு மட்டும்தான் வச்சேன். சூப்பராக சோறு ரெடி ஆகிட்டுருக்கு. இனி அடுத்தது இதே அடுப்பில் ரசம் வைக்கணும். கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம, அதாவது இந்த மாதிரி வெளியில் வச்சு சமைக்கிறதுக்குள்ளே வசதி இருக்கிறவங்க, இட வசதி இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்துக்கலாம். கரெக்டாக ஒரு 1/2 ஹவரில் சோறு குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம செய்தா. மற்றபடி அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயோ இல்லை வாடகை வீட்டில் மாடி போர்ஷனில் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பண்ண முடியாது. அவங்க இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது வழியை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி இட வசதி இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பானையில் வச்சு வெளியில் வச்சு பானையில் கொஞ்சம் சாம்பலை சுற்றி பூசிக்கிட்டோன்னா கறி பிடிக்காது. இதை நீங்கள் தேய்ச்சி எடுக்கும்போது க்ளீனாக சுத்தமாயிரும். சூப்பராக சமைச்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடிக்கடி வீடியோ போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகே, பாய்.